ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே நேற்று வந்து மார்க்கெட் புல் மார்க்கெட் இருந்துச்சு, ஸோ அப்போ வந்து அது ஒரு ட்ராப். ஸோ அந்த ட்ராப்பில் வந்து இன்னைக்கு மறுபடியும் கீழே ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட் நடந்திருக்கு அப்படியே. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 0.5க்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.38% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை வந்து ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு 60% ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா 40% அவுட் ஆஃப் த ஹேண்ட், ஓகேங்களா. அந்த அவுட் ஆஃப் த ஹேண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேற்று வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 0.81% வந்து நைட்டு சொல்கிறேன், 0.81% வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் பாயிண்ட் வந்து 0.8% வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு காலையிலையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி நெகட்டிவ் இண்டிகேஷன் கொடுத்துச்சு, அதனால நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த ஓப்பனிங்கை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாதுங்க, அது வந்து டவுட்டே இல்லை. ஸோ நம்ம வந்து வெறும் ஓப்பனிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது நேத்தோட ஹைக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு, நான் வந்து கீழே போக போகிறேன், செல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எந்த காலத்துலையுமே மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நீங்கள் டீசெண்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நான் நேற்று அதனால தான் கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்டம் இருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஸ்டாக் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 5லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ நான் வந்து இன்னைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணல, அதாவது பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக்கை வாட்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரில. ஸோ அதனால் தேவையில்லாத ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஒருவேளை ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்திருந்தா நான் வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணிடுவேன். நான் வந்து 5 ஸ்டாக் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 4 ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு. பட் ஓகே, நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க் இருக்கும்போது வந்து அவாய்ட் பண்ணணும் மார்க்கெட்டை, அதுதான் பெட்ரு. இன்கேஸ் எனக்கு நாளைக்கு டைம் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக வந்து என்ன அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ இது என்னோட பிளான். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருந்திருக்கு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஹெல்த்தியான அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப் ட்ரெண்டு, அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ் அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ அதுதான் வந்து ஹெல்த்தியான அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புல்லிஷ் மூமெண்டம் இல்லையா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஓப்பன் ஆயிருச்சு. கீழே ஓப்பன் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹையை கட் பண்ணிடுச்சு. ஸோ ஹையை கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்டர் ஆயிருக்கலாம். அதாவது இது எந்த 10:35 கேண்டில், ஓகேங்களா. ஸோ இந்த 10:35 கேண்டில் வந்து நம்ம என்டர் ஆயிருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த R1 வந்து நம்ம டார்கெட்டாக வச்சிருக்கலாம், ஓகேங்களா. நான் நிஃப்டியில் சொல்கிறேன். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம R1 டார்கெட்டாக வச்சிருந்தா நம்ம ஒரு 30-33 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரேடாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் சைடு போக வேண்டியதில்லை, நம்ம வந்து செல்லிங் சைடு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம நெகட்டிவ் சைடு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே என்டர் ஆகக்கூடாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் பிவோட் சிபிஆர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சிபிஆர் இருக்கிறனால இங்கே எங்கேயுமே நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நம்ம இங்கே 2 ரீசனுக்காக என்டர் ஆகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேத்தோட ஹையை வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீழே ஓப்பன் ஆனாலுமே இந்த பிவோட்டை தாண்டி மேலே வந்து இந்த 20 இஎம்ஏ அண்ட் 50 இஎம்ஏ இது ரெண்டையுமே கட் பண்ணி மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம டார்கெட் இங்கே வச்சிருக்கலாம், ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இஎம்ஐக்கு கீழே வந்தால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:2 அந்த ரேஷியோ கண்டிப்பாக கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னால் வேறு எங்கே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே போய் மறுபடியும் என்டர் ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய நேத்தோட ஹை இந்த இடத்துலேயே க்ளோஸில் இருக்குது, இங்கேயும் என்டர் ஆக முடியாது. ஸோ நம்ம வந்து எகெயின் இந்த இடத்துல நம்ம போக போகிறதில்ல, ஏன்னா செல் சைடு போகலை, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறனால. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிவோட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே என்டர் ஆயிருக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த கேண்டில், அதாவது இந்த வெளியே க்ளோஸ் வச்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த இஎம்ஏ அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை தாண்டி. பட் இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு தான். பட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து இதே R1 வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து 0.38% வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதில் நமக்கு வந்து 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிவோட் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த சென்டர் பிவோட். அந்த பிவோட்டு கீழே ஓப்பன் ஆகி அங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இந்த ரெண்டுலையுமே க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட்டுக்கு சென்டராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் வச்சு நம்ம இங்கே ட்ரேட் பண்ண முடியாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த 20 அண்ட் 50 இஎம்ஏக்கு உள்ளேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட டே ஹை, நேத்தோட டே ஹை. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது நம்ம தாராளமாக என்டர் ஆயிருக்கலாம். ஸோ இதே சினாரியோ தான் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் இருந்துச்சு. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த 20 இஎம்ஏ 50 இஎம்ஏக்கு மேலே இருக்குது, உங்களோட சிபிஆருக்கு மேலே இருக்குது, உங்களோட நேற்று டே ஹையோட மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கான்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த இடத்துல என்டர் ஆயிருக்கலாம். ஸோ என்டர் ஆயிருந்தால் நீங்கள் எய்தர் இந்த லெவல், அதாவது R1 இல்லைன்னா நான் ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பேன், என்னோட 50 இஎம்ஏ தான் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து இன்றைக்கி R2 வரைக்குமே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் தட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் என்டர் ஆயிருக்கலாம். இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கட் பண்ணி மறுபடியும் மேலே போச்சு இல்லையா. ஸோ இந்த லெவலில் நம்ம மறுபடியும் என்டர் ஆயிருக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே R1லேருந்து R2 தான் நம்ம டார்கெட். ஸோ இது வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஸோ நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணலை. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பொசிஷன் வச்சுருக்கோம். மணி இல்லை, அதனால் பொசிஷன்லேயே எல்லா மணி மாட்டிக்கிச்சு. ஸோ மணி இல்லை. ஸோ அதனால் நம்ம எந்த இன்ட்ராடேவும் பண்ணலை. பட் ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 15,900 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது நேற்று என்னோட பொசிஷன். இதை நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணலாம், போய் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் ஓகே, இன்னைக்கு நான் ஹோல்ட் பண்ணியிருந்தா எந்த 4 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், நாக்குரி அண்டு ரிலையன்ஸ். ஸோ இதில் பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாக்குரி தான் சொல்லுவேன். ஸோ நாக்குரி பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ல இருக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நாளைக்கும் புல்லிஷ் மூமெண்டம் கண்டினியூ ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ மற்ற 3 ஸ்டாக்கு நம்ம வந்து வேலிடேட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாக்குரியை வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக வேலிடேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து மற்ற ஸ்டாக்ஸ்லையும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து நாக்குரி அப்படிங்கிற ஸ்டாக்குக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் வந்து அந்த மைண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே ட்ரேட் ஆகி இன்னைக்கு அதுவும் நல்ல க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மைண்ட்ரி அண்ட் நாக்குரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஸோ இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாக்குரியை வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மேபி நீங்கள் வந்து அதை உங்களுடைய ஃபியூச்சர் ட்ரேட்ஸ் வேறு ஏதாவது ட்ரேட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுல நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கீழே இது வந்து சப்போர்ட் லெவல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1 2 அண்ட் எகெயின் 3. இது வந்து 4th டைம் டச் ஆகலை. பட் வந்து இந்த இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 4th டைம்னு வச்சுக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல். மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் 1 2. ஓகே, தட்ஸ் எனஃப். ஸோ 4 சப்போர்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 4லையும் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராவல் ஆயிருக்கு, நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராவல் ஆயிருக்கு இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ புல்லிஷ் கேண்டில்னா அது எப்படி ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை பீரிஷ் கேண்டில்னா அது ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பேட்டர்ன் மட்டும் ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து பிரேக் அவுட் ஆனால் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது ஃபெயிலியர் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. அது இல்லாமல் நம்ம நிறைய கான்ஃபிடன்ஸ் செக் பண்ணணும். கான்ஃபிடன்ஸ் இன் த சென்ஸ் நம்ம ஏன் இந்த ட்ரேடு எடுத்துக்கிறோம், இந்த ட்ரேடை நம்ம ஏன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சாலிடான அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 ப்ரூஃப் அது வேணும். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்குவோம், இந்த சப்போர்ட் லெவலில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி. கரெக்டாக. ஸோ இந்த ரேலி வந்து நல்ல ஹியூஜ் ரேலி. இந்த ரேலி வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா பையஸ்ட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்த உடனே எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ வந்து ரெட் கேண்டில்ஸ் செக் பண்ணிங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து டவுனில் வந்துருச்சு. பட் எப்படி வந்திருக்கு,
இந்த கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் நம்ம ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த வீக்னஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ரேலி, மறுபடியும் டவுன் சைட், மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் உங்களுக்கு வந்து பையர்ஸ் வீக் ஆனது மாதிரி தெரியும். செல்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது பையர்ஸ் வீக் ஆன மாதிரி தெரியும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட இந்த கேண்டில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன ஒரு ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் நாக்குரி அப்படிங்கிற ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இது கான்ஃபிடன்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்டர்னை செக் பண்ணிக்கிங்க. எப்பவுமே பேட்டர்னை வந்து டபுள் செக் பண்ணிக்கிங்க. டெய்லியும் டபுள் செக் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அந்த பிரேக் பண்ணுறது வந்து எப்படி பிரேக் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு க்ளோஸ் 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பேட்டர்ன் ஏன் கரெக்டானு செக் பண்ண சொல்கிறேன்னா இதுக்காக தான். ஸோ ஓகேங்களா, இது பிரேக் அவுட்டா இல்லை அதுதான் ரெசிஸ்டன்ஸான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் பேட்டர்னை வந்து டபுள் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ரேலி. ஸோ இதே ரேலி கண்டினியூ ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட் வந்து இங்கே சொல்லியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹோல்ட் பண்ண முடியல டியூ டு பர்சனல் ரீசன். ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட் வந்து அடிக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த 4194 அப்படிங்கிற டார்கெட் வந்து தொடருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ரேலி, ஒரு செல் அகெயின், ஒரு நல்ல ரேலி, செல் அகெயின். இங்கே செல்லில் கூட பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் விக்கு வந்திருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னா பையர்ஸ் புஷ் பண்ணுறாங்க மேலே. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுதான் இன்றைக்கி எக்ஸாக்டாக நடந்திருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 3.93% வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 4.46% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கண்டினியூ ஆக தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு செட்டப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ரி. ஸோ இந்த மைண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எகெயின் சேம் செட்டப்பில் தான் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.86%, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2.49%. ஸோ நம்ம இதில் ஏன் ட்ரேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷியஸாக இருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருந்து கீழே சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் தான் இருந்ததை தவிர எந்த ஒரு டிசிஷனையும் நம்மளால எடுக்க முடியல. ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரொம்ப பெரிய கேண்டில், ரெட் கேண்டில். ஸோ செல்லர்ஸ் நிறைய இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம எடுக்கல. பட் நேத்தோட க்ளோஸுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு 2.549% வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இன்னைக்கு வந்து ஹேவல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எகைன் இன்னைக்கு நான் பேட்டர்னை டபுள் செக் பண்ணேன். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஒன் டேல ட்ராப் பண்ணி வச்சிருந்த பேட்டர்னை வச்சு நேற்று ட்ரேட் எடுத்தேன். பட் இன்னைக்கு அதை வந்து இன்னும் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணேன். ஸோ 1 ஹவர் 50 மினிட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது இன்னும் நான் வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்கு பாருங்களேன். இன்னைக்கு வந்து ரிவர்சல் கேண்டில் ரெசிஸ்டன்ஸில் போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதனால தான் சொல்கிறேன் பேட்டர்ன் வந்து டபுள் செக் பண்ணிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணும்போது 1925 ரூபா நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே பர்சனல் ஒர்க் வந்தோடனே மற்றதையும் க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். ஓகே, ஸோ அதனால தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த கண்டிப்பாக இந்த 4 ட்ரேடு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒன்று இல்லை அதுக்கு 2 3 இந்த மாதிரி ஒரு 2 3 விஷயங்களை கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை கண்டுபிடிச்சனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 2% கீழே டவுன் ஆச்சு அப்படின்னா அதை நான் வந்து சேவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ 2% எனக்கு ஒரு 20,000 25,000 லாஸ் ஆகும் இல்லையா? அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இங்கேயே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2,000 ரூபா தான் லாஸ், 25,000 லாஸை வந்து வெறும் 2,000 ரூபா லாஸோட க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்ல வரேன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேட்டர்னை ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இன்னும் இருக்கு. பட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணனா ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நான் வேணா நேம் சொல்றேன், நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் அதனுடைய பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 1 ஹவர் பேட்டர்ன் வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் அதனுடைய பேட்டர்ன். ஓகேங்களா? இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது மறுபடியும் ட்ரேட் பண்ணலாம். எகெயின் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ பிரேக் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஹிண்டால்கோ அண்ட் ஹேவல்ஸ். ஓகே, இதை லீவ் பண்ணிடுங்க. நாக்குரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணுங்க. மைண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணுங்க. அண்ட் பாலகிருஷ்ணா. ஸோ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். பட் ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த லெவலில் இருக்கு இல்லையா?
இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்டுட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே யூட்டன் மாதிரி தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் ஒரு யூட்டன் போட்டுச்சு அப்படின்னா இது ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக்காக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வாட்ச் லிஸ்ட் வச்சிருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாபர். ஸோ டாபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ட்ரேட் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ரேலி அப்புறம் ஒரு ஸ்டாப். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாப்பை பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போக தான் சான்சஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். போச்சுன்னா இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க நல்லாவே வாய்ப்பு இருக்கு. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னோட டெலகிராமில் டெஃபினட்டாக நான் போடுற சார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம இன்ட்ராடே ஏதாவது எடுக்க முடிஞ்சா நாளைக்கு நாளான்னைக்கு பார்ப்போம். ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு போடுறேன் குரூப்பில். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.